பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் பெரும்பான்மையான 40 ஆசனங்களை கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் குறிப்பிடத்தக்க உறுப்பினர்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஜெயமகாவும் இவ்வாறு நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடாதவர்களில் அடங்குகின்றார். இரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகேவின் கையொப்பமும் அதில் காணப்படவில்லை. பாராளுமன்றத்தில் உள்ள 66 எதிர்க்கட்சி ஆசனங்களில் மீதமுள்ள 26 ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி, புதிய ஜனநாயக முன்னணி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஏனைய கட்சிகளுக்கு உரித்தானவையாகும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கிடைத்திருந்த போதிலும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இதில் கையொப்பமிட்டிருக்கவில்லை. புதிய ஜனநாயக முன்னணியின் ரவி கருணாநாயக்க, சாமர சம்பத் மற்றும் ரோஹித அபேகுணவர்தன ஆகியோர் இதில் கையொப்பமிட்டிருந்தனர். எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபாவின் கையொப்பம் பிரேரணையில் காணப்படவில்லை. அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 8 பேரின் ஆதரவு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கிடைக்காது என அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருந்தார். மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியினரும் இதில் கையொப்பமிடவில்லை. கடந்த ஜூலை மாதம் 5 மற்றும் 6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல்கள் காரணமாக சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட கைதிகள் சிலர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் பலத்த காயமடைந்த சம்பவம் தொடர்பில் நீதி அமைச்சர் தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தவறிவிட்டார் என கூறி குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.